ஸ்கேம் 1992 தொடங்கி லக்கி பாஸ்கர் வரை இந்தியாவை ஆட்டி படைத்த ஸ்கேம் புல் ஹர்ஷத் மேத்தா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல ஆயிரம் கோடி ஸ்கேம் பங்குச்சந்தை மோசடியில் 10 ஆண்டுகளில் தனக்கென உருவாக்கிய ராஜ்யம். ஒரே ஒரு தவறால் ஹர்ஷத் மேத்தாவின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே சரிந்தது எப்படி? அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்ன? மரணத்தை விட கொடூரமான வலியை அனுபவித்த ஹர்ஷத் மேத்தாவின் இறுதி நாட்கள். ஸ்கேம் 92 என்ற சீரீஸில் தொடங்கி துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் படம் வரை நம் மனதில் ஓட வைத்த ஒரே ஒரு பெயர் என்றால் அது ஹர்ஷத் மேத்தா தான். நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தனது கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு வாடகை வீட்டுக்காக அலைந்த நாட்களில் தொடங்கியுள்ளது இவரது பயணம். அதன் பின் பல வேலைகள் செய்து அது வேலைக்கு ஆகாமல் போகவே அவர் கையில் எடுத்த ஒரு ஆயுதம்தான் இந்திய பங்குச்சந்தை. இந்திய பங்குச்சந்தை தரகராக கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து தனது அறிவை அதில் வளர்த்துக் கொள்ள முயற்சித்துள்ளார். பின்னர் பங்குச்சந்தை ஆலோசனை நிறுவனத்தையும் தொடங்கி முதலீட்டாளர்களை பெருக்குவது, பங்குச்சந்தையை துல்லியமாக கணித்து பங்குகளை வாங்கி விற்று லாபமும் ஈட்டி அதில் இருந்து கமிஷனை பெற்றுக்கொள்வது என இவர் பல யுக்திகளையும் கையாண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டே போயுள்ளார். கோடிகளில் புரள ஆரம்பித்தவர் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வளர்ந்து கொண்டே போகிறார். குறைந்த மதிப்பில் இருக்கும் பங்குகளை வாங்கி போலியான முதலீடுகள் மூலம் அதை உயர்த்திவிட்டு நல்ல மதிப்பிற்கு அந்த பங்குகளின் விலை ஏறியவுடன் தன் பங்குகளை உஷாராக விற்று லாபம் எடுத்துவிடும் யுக்தியையும் கையாள தொடங்கினார். இதனால் அவர் பெரும் வளர்ச்சியை அடைந்தார். ஆனால் மக்களோ பெரும் சூழ்ச்சியில் சிக்கி நரக குழிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பங்குச்சந்தை விதிகளிலும் இவர் விதிமீறல் செய்து மோசடி ஆட்டத்தில் ஆடி பெரும் பணக்காரராகவும் மாறினார். சிறு சிறு கோடிகளில் வரும் முதலீட்டை பல நூறு கோடிகள், பல ஆயிரம் கோடிகளாக மாற்றி லாபத்தை பார்க்கலாம் என முதலீடு நிறுவனங்களை தேடி ஓடவும் ஆரம்பித்தார். பங்குகளை ஏற்றி இறக்கி விளையாட பல கோடிகள் தேவைப்பட்டது. அதற்கு வங்கி பத்திர ரசீத், அதாவது பிஆரை பகடக்காயாய் பயன்படுத்தினார். ஒரு வங்கி மூலம் மற்றொரு வங்கிக்கு பிஆர் மூலம் கடனும் தரலாம் என்றிருந்த வங்கி அமைப்பில் இருக்கும் ஓட்டையை தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக் கொண்டார் ஹர்ஷத் மேத்தா. டம்மியான வங்கியை கையில் போட்டுக்கொண்டு அந்த வங்கியின் பெயரில் பிஆர் மூலமாக மற்றொரு வங்கியில் கடன் வாங்கி இரு வங்கிக்கும் இடையில் இடைத்தரகராக இருந்து பணத்தை தன் கைகளுக்குள் கொண்டு வந்தார் ஹர்ஷத். அப்பணத்தை பங்குச்சந்தையில் போட்டு லாபம் எடுத்துவிட்டு ஓரிரு வாரங்களில் அந்த கடனை திருப்பி செலுத்தும் மோசடிகளில் ஈடுபட தொடங்கினார். வங்கிகளில் பணியாற்றிய அதிகாரிகளும் அவர் செய்த இந்த முறைகேடுகளுக்கு உடந்தையாகவும் இருக்க தொடங்கினர். ஒரு கட்டத்தில்